ஜெப வேளை உனை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. என் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே உம்மை நான் நாடி வந்தேன். என் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பலருக்கு அறிமுகம் செய்து ஜெபத்தோடு அவர்களுக்கு ரட்சிப்பை வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இதை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தில் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, நான் பெற்று அனுபவித்த நன்மைகளை நான் உங்களுக்கு தினமும் இறை வார்த்தை வழியாக அனுபவங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக யோசுவா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் அந்நாளிலே கேள்விப்பட்டீரோ, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, உலக வாழ்க்கை மிக மிக கடினமான வாழ்க்கை. போராட்டம், பயம். விலங்குகளைப் போல மனிதர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நேரமும் மனிதன் நெருக்குகின்ற ஒரு பயத்தை உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பயம் நம்மை நெருக்கினாலும், விலங்குகள் நம்மை துரத்தினாலும், எந்த கொடிய மிருகங்கள் நம்மை தீண்டினாலும் ஒன்றும் அணுகாது என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். அதில் கடவுளிடத்தில் நாம் என்ன செய்கிறோம், அடிக்கடி நம்முடைய ஜெபங்களில் அவருக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அவர்கிட்ட ஒரு கண்டிஷன், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். கடவுளை, நீர் எனக்கு இதை செய்தீங்கன்னா நான் இந்த காணிக்கை உனக்கு செலுத்துவேன். நீர் இந்த சுகத்தை எனக்கு கொடுத்தால் நான் உமக்கு காணிக்கையாக என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்கிறோம். என் பிள்ளையை அர்ப்பணிப்போம் என்று சொல்லுகிறீர்கள். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய நித்திய கிருபை இன்றைக்கு நம்மோடு தங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த மனிதர், இஸ்ரவேலின் மக்கள் சொல்கிறார், கடவுள் என்னோடு இருப்பாரானால், இந்த யோசுவாவை வழிநடத்தின அந்த தேவன் என்னோடு இருப்பாரானால் நிச்சயமாகவே நான் இந்த மக்களை துரத்தி விடுவேன், வென்று விடுவேன். இன்றைக்கு நம்முடைய கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த உலகத்தையும் மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம், ஐயோ இவர் என்ன செய்து விடுவாரோ, இவர் நமக்கு என்ன துரோகம், நமக்கு விரோதமாக என்ன பேசுகிறாரோ, நமக்கு விரோதமாக என்ன செய்கிறாரோ என்று நம்பி தான் நாம் அதன் மீது நம்பிக்கை வைத்து கடவுளை விட்டு தூரமாக நாம் சிறைப்பிடிக்கப்படுகிறோம் பிசாசினால். ஆனால் இங்கே யோசுவா சொல்கிறார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். நிச்சயமாக அவர்களோடு இருந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாட்டையும் எதிர்த்து போரிட்டு அவர்களை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் பாதுகாப்பையும் ஆலோசனையும் கொடுத்த ஆண்டவர். இந்த உலக வாழ்க்கையில் பயமும் விரக்தியும் விரோதமும் அக்கிரமும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், இந்த ஊழியம், நான் செய்கிற ஊழியம் ஒன்றும் எந்த ஒரு ஆற்றலோ அறிவும் இல்லாத ஒரு நிலை, ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளாக தங்கின காரணத்தினால்தான் இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்து, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என்னை அழைத்தார். இதே யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தின்படி அந்த நம்பிக்கையில்தான் இன்று வரை நான் அவருக்குள்ளாக வாழ்கிறேன், ஊழியங்களை செய்கிறேன். கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எது வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய
கடலில் கொந்தளிக்கிற கடலில் நான் பயணம் செய்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் என்னை மூடி இருக்கிறது. ஆகவே தான் நான் எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் என்னோடு, எனக்கு விரோதமாக நண்பர்களே எனக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தாலும் எல்லாவற்றிலிருந்து அவர் என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் மகனே, உன்னை விட்டு கைவிட மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை ஜெயத்தை காண்கிறேன் சொன்னால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு நான் இருந்து, ஆண்டவரே இந்த துன்பம் எனக்கு வரக்கூடாது, ஒருவேளை இந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஆற்றலை பலத்தை எனக்கு அதிகமாக அள்ளி கொடுத்தரும். ஆண்டவர் அபிஷேகமாய் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் திருச்சபையில் எத்தனையோ பிரச்சனைகள், அந்த திருச்சபையினுடைய காரணங்களினால் நாம் நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை உயர்த்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை அபிஷேகம் செய்கிறார். அப்படிப்பட்ட உணர்வுள்ள வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளில் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த யோசுவா சொன்னதைப் போல் அவர் என்னோடு இருப்பாரானால் நான் சத்துருக்களை வெல்லுவேன். அதனால தான் தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு துதியினால் அந்த தடை என்ற கோட்டையை முறித்தார்கள். பெரும் வெள்ளமாய் நின்ற அந்த பிரச்சனைகளை கடவுள் விலக்கி போட்டு பாதையை உண்டாக்கி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ குடும்பமே, தேவ சகோதரனே, பிரச்சனையில் இருக்கியா, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று நீ உணர்வடை, அதை நம்பு, விசுவாசி. உன்னை பெரிய பலவானாக ஆண்டவர் மாற்றுவார். உனக்கு எதிராக வந்தவர்களெல்லாம் தரைமட்டமாக மாற்றி போடுவார், தூக்கி எறிந்து போடுவார். கவலைப்படாது, ஆண்டவர் நோக்கி அந்த சிந்தனையோடு ஜெபம் செய்வான். தகப்பனே, நீ நல்லவரும் வல்லவருமாக பாதுகாக்கிறவருமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற பொல்லாத சத்துருக்களை, சாபங்களை எல்லாவற்றை நீக்கி போட்டு புது வாழ்வை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறீர்கள். இதோ இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அழியாத உம்முடைய கிரீடத்தை கொடுத்துடணும். எங்களுடைய திருச்சபையின் பேராயர், ஆலோசனை சங்க செயலர் அனைவரும் உடைய அன்புக்குள்ளாக நிரப்பியரும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமென்.